ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் 110 தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 200 அப்புறம் 500 300 சிசி எல்லாம் நம்மளுக்கு வளர்ந்து வர இதில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் இப்போ இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜில் நல்ல ஒரு ரெக்கார்டாக படிச்சிருக்கிற இந்த ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புக் ஆஃப் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 மைலேஜ் நம்மளுக்கு கொடுத்து மொதல் பிளேஸை பிடிச்சிருக்கு. நமக்கு இந்த மைலேஜ் கிங்குன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வண்டின்னு கூட நம்ம இந்த வண்டியை சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த வண்டியை எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2025 கொஞ்சம் சேஞ்சஸ் நம்மளுக்கு எல்லாம் போட்டு நம்மளுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ அதாவது நம்ம லாங் எதாவது போகிறோம்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வண்டியெல்லாம் மைலேஜுக்கு தரமாக எடுக்கலாம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் போட்டுக்கோங்க. இந்த வண்டியோட ரிவ்யூ போய் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. நமக்கு இந்த வண்டி கொடுத்து ஏற்பன ஷோரூம் பார்த்தீங்கன்னா வேலன் டிவிஎஸ் தான். இவங்ககிட்ட ஏதாவது வண்டி எதாவது வாங்கணும்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கூட இங்கே நான் ஷோ பண்ணல, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி எதாவது வண்டி எதாவது வாங்கணும், இல்லைனா புக்கிங் எதாவது பண்ணணும், அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எங்ககிட்ட எங்கள் ஏதாவது நீங்கள் எதாவது கேட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியோட டிசைனோட நல்ல ஒரு புது கிராஃபிக்ஸ் அப்புறம் கலர்லாம் நம்மளுக்கு கொடுத்து நல்ல ஒரு அப்டேட்டாக நம்மளுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இல்லை லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை ஹாலோஜன்லாம் தந்திருக்காங்க. இந்த லைட்ஸில் வந்து ஒரு அப்டேட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹாலோஜன் செட்டப்லாம் நம்மளுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் லைட்டு அது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக காட்டுறது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலரில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க, அந்த ஒரு செப்பரேட் கலர் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் அதுவும் தனியாக ஸ்விட்சஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்னுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸ்விட்சஸோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்துடலாம். அதான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்விட்சஸ் ஒன்று கூட இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஸ்விட்சஸ் தவிர இந்த ரைட் சைடில் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்விட்சஸும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தரல. நமக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேவும் நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடலோட அந்த அனலாக் செட்டப்லாம் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் இண்டிகேட்டர் அதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி தந்திருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே இங்கே உள்ள நம்மளுக்கு வந்தது இண்டிகேட்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவரு இன்ஜின் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே அந்த லைட் மட்டும் நம்மளுக்கு எரியிற மாதிரி இங்கே நம்மளுக்கு தந்திருக்காங்க. எந்த டிஸ்பிளே எதுவும் நம்மளுக்கு எதுவும் பெருசாக மாற்றிக்காமல் அதே ஒரு ஓல்டு டிஸ்பிளே நம்மளுக்கு இல்லை, அப்படி அதே ஓல்டு இது நம்மளுக்கு இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி இந்த சீட்டிங் விஷயத்தை வந்துடலாம். நமக்கு சீட்டிங்கோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் சிங்கிள் சீட்லாம் நம்மளுக்கு தந்திருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக நம்மளுக்கு இந்த சீட்டு நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது சிங்கிள் சீட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு லென்த்தாகவும் தந்திருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக நம்மளுக்கு நல்ல ஒரு மைலேஜும் நம்மளுக்கு இது தருது. அதனால் நல்ல ஒரு இதாகவும் நம்ம போயிட்டு வரலாம். நம்ம லென்த்து எவ்வளோ தூரம் ஆனால் கூட நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட சீட் ஹைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்புறம் வெயிட்டை பற்றி பார்த்துடலாம். சீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 790 mm சீட் ஹைட் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. என்னால் பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கமும் ஓரளவுக்கு என்னால் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்ல ஒரு அளவுக்கு ஹோல்ட் பண்ணி நல்ல ஒரு ஹைட்டை மெயின்டைன் பண்ண முடியுது, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஓட்டுறதுக்காகவும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 112 kgsக்கான வெயிட் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனால் 112 kg சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இங்கே சும்மா இங்கே நின்றுக்கும் போதே ஹேண்டில் பண்ணாலே எனக்கு அவ்வளோ எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நம்மளுக்கு வெயிட் கம்மியாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக மெட்டலாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த வண்டியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு இதாக ஃபீலாக இருக்குது. அப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 175 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு இடிக்காது எனக்கு தெரிஞ்சு, அந்தளவுக்கு தான் இருக்குது. நம்ம பார்த்து ஓட்டுறதுல நம்மளுக்கு இடிக்கிறதா இல்லை நம்மளுக்கு நல்ல சேஃபாக வச்சுக்க முடியும் நம்ம. அப்புறம் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். நம்ம டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 லிட்டர்ஸ்க்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. இப்போ ஆனால் 10 லிட்டர் இல்லை நம்மளுக்கு தந்தாலும் இதோட மைலேஜ் தான் இதை அடிச்சிக்கவே முடியாத இது பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர் நம்மளுக்கு இல்லை மைலேஜ் நம்மளுக்கு தருது. அதனால தான் நமக்கு இது நல்ல ஒரு புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே நமக்கு இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா 110 மைலேஜ் நம்மளுக்கு இல்லை தருதுன்னா எவ்வளோ நீங்களே பார்த்துப்பாங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர்ஸ் கொஞ்சம் நம்ம டிவிஎஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா டியூபோட டயர்ஸ் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. டியூப்லெஸ் தந்தால் நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு லென்த் நம்ம எதாவது லாங் எதாவது போகும்போது நல்லா ஒரு இதாக நம்மளுக்கு தரலாம். ஏன்னா டியூப் போட்டதுனால அங்கங்கே அதிகமாக ஏதாவது டயர் ப்ராப்ளம் எதாவது வந்தால் வரலாம். அப்புறம் பேக்கு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு இல்லை பேக்கில் தந்திருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம அட்லாஸ்ட்டாக நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 109.7 சிசி தான். நம்மளுக்கு இதில் பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.3 கிலோவாட் 7350 ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே நம்மளுக்கு டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8.7 Nm 4500 ஆர்பிஎம் இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் நம்ம இதோட கலர் வேரியன்ட்ஸ் அப்புறம் ப்ரைஸை பற்றி பார்த்தோம். நம்ம இதோட கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் கலராக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் டியூவல் கலராக பார்த்தீங்கன்னா 2 டைப் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. ES மைனஸ் ES ப்ளஸ்ன்னு ஒரு 2 மாடல் நமக்கு இந்த வண்டியில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ES மைனஸ் அந்த இன்னொரு வேரியன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82.5K நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வருது. அதே பார்த்தீங்கன்னா ES ப்ளஸ் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 86,000 ரூபாய் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டாக நம்மளுக்கு வருது.